போன கிளாஸ் ஓகே. ஓகே. உட்காந்துக்குமே சரி ஓகே இப்போ எனக்கு காட்டுது. போன கிளாஸ்ல நாங்க பார்த்த விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு இந்த பார்த்துட்டு வருவோம். இந்த ஒர்க்கை கொஞ்சம் ஓகே. ஹாலாத் லீகின்னு சொல்லி ஓகே. பாக்ஸ்ல வர வர ஓண்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. فتح مده، كسرتين، ضم مده، شد، سكون، فتح مده، ضم مده، فتحة، كسر مده، فتحتين، آه، ضمة، كسرة، ضمة، شد، كسرتين، كسر مده، آه، لا، كسرتين، هذا كسرتين، كسر مده، ضم مده، سكون، فتحة، آه، كسرتين، ضم مده، لا، ضمتين. ஆமாதான் சரி அந்த சின்ன குழப்பம் கிளியர் ஆகி இப்போ அந்த குழப்பத்தை கிளியர் பண்றதோட இன்னொரு ஸ்டெப் நீங்க மூவ் பண்ணீங்க என்றால் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி பழகணும். ஸ்பீடுன்னு சொல்றது அடிச்சு பிடிச்சி ஓட்டுறல நாங்க கண்ணால பாக்குற அந்த ஸ்போர்ட் டைமுக்கு சொல்லி பழகணும். அப்பதான் எங்களுக்கு அது ஓகே. ஒவ்வொரு நேரமும் நான் அந்த இடத்துல போய் நிப்பாட்டி வச்சு கொண்டு யோசிச்சு கொண்டிக்க மாட்டேன். ஏன்னா ஓ. நாங்க எஸ். ஃப்ளோல ஓதணும். அந்த மில்லி செகண்ட்ஸ்ல எங்களோட மைண்டுக்கு இதான் இந்த அடையாளம் இப்படித்தான் வரணும் என்ற ஐடியா வரணும். அது டிலே எஸ். ஆயிடுச்சு எஸ். என்றால் ஓதுறது கன்ஃபியூஸ் ஆகும். ஓதுறது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க திக்குவோம், முட்டுவோம், மோதுவோம். அது பிரச்சனை வரும். எஸ். ஓ. அதனால அதை கிளியர் பண்ணணும்னா இப்ப இந்த ஸ்பீடை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஸ்பீடுன்னு சொல்லி திருப்பி சொல்றேன், வாயால பலபலன்னு சொல்லிட்டு போறதுல ஸ்பீட் அந்த மைண்ட்ல அந்த இடத்துல அந்த மில்லி செகண்ட்ல நாங்க கன்ஃபியூஸ் இல்லாம மிச்சமே ஓ. கிளியராக மிச்சம் ஸ்ட்ராங்கா நாங்க அதை நாங்க தெரிஞ்சு வச்சு எங்களோட வாயால செல்றது தான் நான் நினைக்கிறேன் நாங்க ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அந்த ட்ரெக் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிக்கிறேன் இதுக்கு முன்னால நீங்க அதுக்கு இன்ஷா அல்லாஹ் இதை அப்படியே ப்ரிப்பேர் ஆகுங்க. நாங்கள் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். போன ஓகே. கிளாஸ் நாங்கள் இந்த விஷயங்களை பேசினோம், வசனங்களில் கூடான பயிற்சி. இப்போ இதுல முதல் பகுதிக்குள்ள பார்த்துட்டோம். நிறுத்துறதோடு தொடர்பான மூணு விஷயங்களை பார்த்தோம். என்ன டவுட் இருக்குதா? ஆஹ், ஒரு டவுட் இருந்துச்சு. ம். இப்போ ஃபத்தஹ் மதுல ஒரு முடிகிற ஒரு ഇതുണ്ടേക്കും ഒരു എഴുത്തുണ്ടേക്കും ம். സമയം അതോട് சேர்த்து ஒரு ஷத்தும் சேர்ந்திக்கும். சாத்தியங்கள் இஷ்யூ உண்டு இல்லை. இஷ்யூ உண்டுல்ல அப்போ டைமுக்கும் நான் நினைச்சிட்டேன். எஸ், அதை நார்மலா நீட்டித்தான் நாங்கள் வரும். நீங்க பத்தது மது வர மாதிரியே ஓ ஓதினா சரி. ஓதுனா சரி. ஷத்தை பத்தி நாங்க இன்னும் அலட்டல. ஷத்து ஒரு செகண்ட் பார்ட் தான். அது எப்பயும் ஷத்து ஓகே. சில போது உச்சரிக்கப்படும், சில போது சும்மா வந்திக்கும், அப்படிலாம் இருக்கணும் சத்த. இப்ப அந்த இந்த மெயின் அடையாளங்களோட குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இப்ப நான் சொன்ன விஷயங்களோட இந்த சத்த குழப்ப தேவையில்லை. அது எதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பகுதியில் ஓகே. இருந்தாலும் சரி, செகண்ட் பார்ட்ல இருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்ல இருந்தாலும் சரி. நான் இது மூணுலயும் ஓகே. உங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அது இன்ஷால்லா நீங்க ஓதுற நேரத்துல எங்க சரி நீங்க மாட்டினீங்கடா நான் இதை பத்தி இன்ஷால்லா வசனங்களை ஓகே. நிறுத்தி ஓதுற விஷயங்களை பத்தி திருப்பி நாங்க ரிவைஸ் பண்ண வேண்டி வரும் இன்ஷால்லா. நாங்க இன்றைக்கு ஓகே. இன்னொரு முக்கியமான தலைப்புக்குள்ள வருவோம். ம். குர்ஆன் அதற்கே உரிய அமைப்புல ஓதப்படணும் என்றால் அதுக்கு சில விஷயங்கள் அடிப்படையாக தேவை. ஓகே. அதுல ஒன்று நாங்க சொல்லுவோம், எழுத்துக்களை சரியான அமைப்பில் நாங்க உச்சரிச்சா தான் எங்களுக்கு ஓதலாம். ரெண்டாவது, வெறுமனே எழுத்துக்களை மட்டும் உச்சரித்தால் ஓதல் நடக்காது. எங்கள்கிட்ட இருக்கிற ராகம் வரணும். ராகம்டா என்ன, அதுகளை பத்தி பார்க்கணும் கட்டாயம். ஓகே. மூணாவது, ராகம் மட்டும் வந்துட்டு சொன்னா போதாது, அதை தொடர்ந்து குர்ஆன்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நாங்க ஃபாலோ பண்ணி போதும். ஓகே. நாங்க இதுல இன்றைக்கு எழுத்துக்கள் உச்சரிப்பு இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லா பார்ப்போம். பின்னாடி ஒவ்வொரு எழுத்துக்களாக நிதானமா பார்ப்போம். ஓகே. செகண்ட் லெவல்ல சட்டங்களையும் பார்க்கறதுக்கு ஈக்கிறோம். அப்ப இதுல ராகம் என்கிறது உங்களோட தொடர்பான உண்டு. ஓகே. அந்த பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு தாரேன். அதை நீங்க வச்சுக்கொண்டு
ஸ்டார்ட்ல இருந்து நாங்க ஒவ்வொரு வசனமாக ஓதுற அந்த பகுதிக்கு போறதுல இருந்தே உங்களோட ஓதுல நீங்க டெவலப் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அதான் முக்கியமான விஷயம். ரைட். ராகமண்டா என்னன்னு சொன்ன அடிப்படையில எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்ட்ட இருக்கிற குரல்ல நாங்க ஓதி பழகுறது தான் ராகம். ம். சரியா விளங்கிக்கணும். நிறைய பேர் இதை பிழையா ஆ. விளங்கிக்கணும். எப்படி மிஷார் ராஷிதை போல ஓதினா தான் ராகமிக்கின் அர்த்தம், அப்துல் ரஹ்மான் ம். சுதேசிய மாதிரி ஓதினா தான் ராகமிக்கின் அர்த்தம், புரைமிய மாதிரி ஓதினா தான் ராகமிக்கின் அர்த்தம், மின்ஷாவி உஸ்தாத போல ஓதினா தான் ராகமிக்கின் அர்த்தம், அல்லது ஓய்த்தார் எங்களை மாதிரி ஓதினா தான் ராகமிக்கின் அர்த்தம். அது பிழை. அல்லாஹு தாலா ஓகே. உலகத்துல ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான குரல் வளத்தை கொடுத்திருக்கிறான். எங்கேயும் ம். அல்லாஹ் தாலா அதை இப்படி செல்லல, இன்னொருத்தர மாதிரி காப்பி பண்ணி நீங்க ஓதுங்கன்னு எங்க யாருக்கும் செல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்களை ஒவ்வொருத்தட்டையும் ராகம் ஒண்டிக்குதுங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த ராகத்தை நாங்க டெவலப் பண்ணணும். அதுக்கு நாங்க பழகணும். நோ. யாரும் செல்ல இயலாது எனக்கு ராகம் இல்ல, ம். எனக்கு ராகம் வர மாட்டேங்குது, வராது என்று யாரும் செல்ல இயலாது. அதுக்கான ஓகே. சில வழிகளை, சில வேஸ் குர்ஆன்ல எங்களுக்கு இருக்குது, ராகத்தை எப்படி எடுத்துக்கொள்றேங்கிறது. சரி, ம். எப்ப ராகம் சாத்தியமாகும் என்றால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன்ல மோர் தென் 95% மேல ராகத்தை ம். டெவலப் பண்ற ஒரு பார்ட் இருக்குது என்று சொன்னா அது நீட்டுதல் என்ற பார்ட். ம். நீங்க ஓகே. சும்மா எடுத்து பார்க்க விளங்கும். சூரா ஃபாத்திஹா அல்லம் சூரா எடுத்தாலே எக்கச்சக்கமாக நாங்க நீட்டி ஓதுவோம். ஓ. நீட்டுதல் எல்லாத்தையும் விட்டு போட்டோம் என்றால் ஓதுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அது வேற ஒரு ம். லாங்குவேஜை பேசுற மாதிரி தான் நிற்கும். ம். இப்ப அந்த குர்ஆன் அந்த ஓதுறதுங்கிறது நடக்கணும் என்று சொல்லி அந்த பின்புலத்துல ராகம் அல்லது நீட்டுதல் என்கிறத நிறைய இடங்கள்ல எங்களுக்கு ஃப்ரீடமா தந்திக்குது. நீங்க நீட்டுங்கோ, உங்களோட சுயமான செல்ஃப் ஆகிக்கிற உங்களோட டோனை நீங்க டெவலப் பண்ணுங்க, நீட்டுதை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப நீட்டுதல்ங்கிறது வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் ராகம் வரும். ராகம் வந்தா மட்டும்தான் நாங்க ஓதுறதுக்கு பேர் ஓதல் வரும், அல்லது ஓதல் ஏன் இருக்கும். ஓகே, ம். அதை கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கிறோம். எனவே நீட்டுதல்ங்கிறது நாங்க சொல்லும் மிகப்பெரிய ஒரு பிளஸ், குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு அருள். நாங்க எங்கட ஓவேல டெவலப் பண்றதுக்கு வேற எதுக்கும் கிடைச்சி இல்ல. இங்கதான் ஒரு பிரச்சனை வரும் என்றால், ராகத்தை டெவலப் பண்ண போறது யாரு? நீங்க. உங்கள்ட்ட இயல்புல இருக்கிற ஒரு விஷயம். சரியா? ம். இயல்பாகவே உங்களோட குரல்ல, உங்களோட குரல் ஓசையில உங்கள்ட்ட இருக்கிற உண்டு. எழுத்துக்கள் உச்சரிப்புங்கிறது அப்படி அல்ல. சில போது நீங்க காலம் பூராக சரியா உச்சரிச்சிட்டு வந்திருப்பீங்க, சில போது பிழையாக உச்சரிச்சு நாங்க உங்களுக்கு திருத்தி தந்திப்போம். அப்ப இது ரெண்டு விஷயம் ம். இங்க பாருங்கோ. சரியான, சாரி, உச்சரிப்புங்கிறது திருத்தப்படுறது எங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய ஒரு விஷயம் அப்டேட் ஆகுது. டோன் உங்கள்கிட்டயே காலம் காலமாக பேசாம இருந்து வந்த உண்டு. ம். அப்போ இருக்கிறது ஒன்றும் புதிதாக சேர்றது ஒன்றும் சேர்ற நேரத்துல கிளேஷ் ஆகிறது நேச்சர், இயல்பு. அதுல நாங்க உடன்படத்தான் வேணும். எப்படிப்பட்ட பிரச்சனை ஓகே. வரும் என்றால், இந்த பிரச்சனையை கவனம் கேட்டுக்கொள்ளணும். சில போது நீங்க ஓதுவீங்க, உங்களோட ம். கற்பனையில நீங்க ஓதுறது சரியாகவே தான் நிற்கும். எந்த ம். அளவுக்கு நீங்க அதுல கான்பிடென்ட் ஆகுவீங்க என்றால், நாங்க திருத்தினா கூட சொல்லுவீங்க, இல்ல நான் இப்படித்தானே ஓதினேன், நான் இப்படித்தானே ஓதின மாதிரி இருந்துச்சு, இப்படியான ஐடியா தான் உங்களுக்கு வரும். ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் தந்து நீங்க ரெக்கார்டிங் கேட்க நேரம் அதை சமைச்சு எடுக்க நேரம் அது கிளியர் ஆகும். எனவே இந்த ரெண்டு பாட்டும் கிளியர் ஆகும் வரைக்கும் தான் நாங்க எங்கட பிராக்டிஸ்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. சரி, இந்த ஓகே. ராகம் என்றதை நான் உள்நர பேசினதுல ஒரு சின்ன ஒரு பகுதி முக்கியமா வருது. இப்ப இதோட நீட்டுதலோடு தொடர்பான விஷயம் தான் ராகம். அப்படித்தானே? ம். ஓ. அப்ப இப்ப நாங்க பேசிக்கலி ஓதணும் என்றால் எங்களுக்கு நீட்டுதல் கான்செப்ட்ல ஒரு பேசிக் விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அல்லது ஓத இயலாது. நாங்க ஓ. டீப்பா தெரியாட்டியும் மிச்சம் பேசிக்கான விஷயம் ஒன்றை பார்ப்போம். நீட்டுதல்ங்கிறதுக்கு அரபுல நாங்க யூஸ் பண்ற சொல் மத்து. இப்போ உங்களுக்கு எங்க சரி கிளிக் ஆகுதா மத்து என்ற சொல்? ஓ. எஸ். எஸ், ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்து, இப்படி எல்லாம் நீங்க படிச்சுக்கிறீங்க பாத்துக்கிறீங்க. அங்க கிளிக் ஆகுது. ஓ. இந்த மத்துங்கிறத நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று சொல்லுவோம் மத்தினுடைய அடையாளங்கள், ரெண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். இப்ப நாங்க நீட்டுதல் என்ற சொல்ல டிவைட் பண்ணுவோம். மத்து மத்து மத்துன்னு பேச போறோம். வேண்டாம் மிச்சம் சின்ன சொல்,
அடுத்தது எங்களுக்கு மிச்சம் ரிலேட்டடான சொல். சரி, ம். மத்தினுடைய அடையாளங்களை பாருங்க பாப்போம். ஆல்ரெடி பேசின அந்த அடையாளங்கள் வந்து இதுனா எக்ஸ்ட்ராவா ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம் எட் ஆகிது. நான் அதை பத்தி பார்ப்போம். ஓ, சரி, மத்தினுடைய எழுத்துக்கள் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலிஃப். சரி, இந்த நீல பாக்ஸ் ஈக்கிற இது ரெண்டுல எது ம். வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் மட்டும். 1 செகண்ட் ஓகே. மட்டும். சரியா? இவருடைய ஓகே. பெயர் என்னென்றால், இவருடைய பெயர் மத்தினுடைய அடையாளம் என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கு கிட்டத்தட்ட 16 17 வகையான பெயர்கள் இருக்கிறது. இப்ப எனக்கு அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா ஓதல் நடக்காது. பேசிக்கலி ம். தெரிஞ்சு உள்ள விஷயம். இவருடைய பெயர் மத்திய அடையாளம். இவர் குர்ஆன்ல ஓகே. எந்த இடத்துல வந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட். ஓகே. பாருங்க, இப்போதைக்கு உங்களுக்கு 1 செகண்ட் நீட்டி ஓத வேண்டிய இடமும் எங்களுக்கு குர்ஆன்ல இருக்குது விளங்குது. மூணு ம். செகண்டுக்கு நீட்டி ஓத வேண்டிய இடமும் குர்ஆன்ல இருக்குதுங்கிறது நான் விளங்க முடியல. ஓ. சரி, லாஸ்டா ஒரு வேலை உண்டு தாரு. இந்த வருஷத்தை கொஞ்சம் ஓதுங்க. إياك نعبد وإياك نستعين. மாஷா அல்லாஹ், குட். இப்ப நான் ஒரு ஐடியா ஒன்று தரேன், நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் நாங்க அந்த நஸ்தாயில கொஞ்சம் கூடுதலா நீட்டுறோம்? என்ன பிரச்சனை? நாங்க என்ன சொல்லிக்கிறோம்? அவடத்துல இந்த எழுத்து வாரத்தால. வெயிட் வெயிட், அஹ், மத்தினுடைய எழுத்துக்களோ வித்தியாசம். மத்தினுடைய அடையாளம் வந்தா நாங்க நீட்ட வேண்டியது 1 செகண்ட் தானே. ஓ. அப்ப இந்த ஈயாக்க நீட்டினீங்க தானே, ஈயாக்கைய இந்த ஓ. ஈயாக்க நீட்டினீங்க தானே. இப்ப இந்த யா நீட்டினதுக்கும் இந்த ஐனை நீட்டினதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அளவுல ஓ, வித்தியாசம் உண்டு. ஈக்கு. அவன்ட நாங்க ஒரே மாதிரி தான் நான் நீட்டோன்னு வைக்கும். நான் அதை சரி, நீட்டோனும் கடைசி மாதிரி தான் நான் மாய்க்கும். சொன்னேன். சரி சரி, ஓகே ஓகே, வெயிட் வெயிட். நீட்டோனும் மாய்க்கும் என்ற ஒரு ஒரு எடுகோலுக்கு தானே வாரீங்க. ஓ. சரி, நீங்க சில கிராத்துக்களை கேளுங்க. மிஷாரி ராஷிதிட ஓகே. இப்படி கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த இந்த இடத்துல என்ன நடக்குது, அவங்க நிப்பாட்டுற இடங்கள்ல என்ன செய்றாங்க, ஏன் மத்தியினுடைய அடையாளங்கள் வார நேரத்துல இப்படி நீட்டுறாங்க, என்ன என்ன ஈக்கணும், ஒரு ஐடியா எடுத்துட்டு வாங்கோ. இது ஒரு கொஞ்சம் ஓகே. மத்தியில அட்வான்ஸ் ஆன விஷயம். நான் அதை அடுத்த கிளாஸ் சொல்லி தருவேன், இன்னைக்கு சொல்லி தர மாட்டேன். ஓகே. கொஞ்சம் கூடிடும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஓகே. ஒர்க் 2 3 கட்டாயம் இத கொஞ்சம் நீங்க ரெக்கார்ட ஃபுல்லா கேட்டுட்டு இந்த பாடத்தை ரிவைஸ் பண்ணிட்டு இந்த ம். சப்ஜெக்ட கொஞ்சம் நீங்க தேடி பார்த்துட்டு வாங்க. நீங்க தேடுற சொல்ற விஷயம் இன்னொருத்தர் படிக்கணும் எடுத்தல இல்ல, பல கிளாத்துக்களை கேட்டு பாருங்க. சூர ஃபாத்தியாட ஓகே. கேட்கிற நேரம் ரைட். வசனம் ம். முடிகிற இடங்களும் அவன் எவ்வளவு நீட்டுறாங்க, கூட நீட்டுறாங்களா, குறை நீட்டுறாங்களா, அந்த ஐடியா எடுத்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப அதை பத்தி பேசுவோம். ஓகே. ஓகே. நல்லமா, இஸ்லாம். ரைட்.